அப்ப ஆண்டவர் நம்ம ஒரு நாள் ராஜா வரும்போது கேட்பார், எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக என்ன செய்தாய். அப்ப நம்ம கேட்போம், உமக்காக என்ன ஆண்டவர் செய்யணும், உமக்காக என்ன செய்யணும் கேட்போம். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், நான் பசியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்கலாம்ல, நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்துருக்கலாம்ல, நான் காவலில் இருந்தேன், என்னை வந்து பார்த்திருக்கலாம்ல, நீ வியாதியுள்ளவனா இருந்தேன், நான் தேவையுள்ளவனா இருந்தேன், எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கலாம்ல என்று கேட்பார். அப்ப நம்ம கேட்போம், எப்ப ஆண்டவரே நீங்க தாகமுள்ளவரா இருந்தீங்க, நான் பார்க்கவே இல்லையே, அப்படி யாரையும் நான் பார்க்கலையே, வஸ்திரம் இல்லாம யாரையும் நான் பார்க்கலையே என்று சொல்லி நாம் அங்க பதில் சொல்லும் போது ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார், நம்மை புறம்பே தள்ளிவிடுவார். நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்தே ஆகணும். ஆண்டவருக்காக செய்தவர்கள் தான் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கும்படி ஆண்டவர் கிருபை தருகிறார். எனக்கு 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 நான் மட்டும் எனக்கு மட்டும் என்று சொல்லி ஒரு தேவ பிள்ளை கூட இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அமை சொல்லுங்க, ஒன்னு சொல்றேன், கர்த்தருக்காக நம்ம எதை செய்கிறோமோ அதனுடைய பலனை கர்த்தர் நம்ம கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம எதை செய்தாலும் அதுக்கு ஏற்ற பலனை நம் கையில கர்த்தர் கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அமை சொல்லுங்க. ஒரு வசனத்தை படிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம். எரேமியா 31 அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 31:16. உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்துருவின் தேசத்தில் இருந்து. ஆண்டவர் சொல்லுற வார்த்தை, உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை வேளை வந்திருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் கிரியைக்கு பலன் உண்டு. நாம் எதை செய்கிறோமோ, எப்பேற்பட்ட கிரியைகளை நாம் செய்கிறோமோ அந்த கிரியைகளுக்கு உண்டான பலன் கர்த்தரிடத்துல உண்டு. ஆமென் சொல்லாமா? நாம் எதை செய்தாலும் அதுக்கு பிரதிபலனை, அதுக்கு பலனை கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஒருவரையும் தன் கிரியைக்கு வீணாக அல்ல விருதாவாக ஒரு பலன் இல்லாமல் கர்த்தர் விடுகிற தேவன் அல்ல. நம்முடைய கிரியைகளுக்கு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே பல சமயத்துல நம்முடைய வாழ்க்கையில கடினமான பிரயாசங்களை, கடினமான வேலைகளை நம்ம செய்கிறோம், பிரயாசங்களை செய்கிறோம், முயற்சி பண்ணுகிறோம், ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம கடினமான வேலை செய்கிறோம். பல நேரத்துல எவ்வளவு காரியத்துல கடினமான பாதைகளில கடினமான உழைப்பு, கடினமான பாரமான பிரயாசங்களை நாம் செய்தாலும் அநேக சமயத்துல அதற்கேற்ற பலனை பெறாதவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. உண்மையா பொய்யா? நம்ம பிரயாசப்பட்டதுக்குண்டான பலன் நம்ம கையில என்ன செய்யல, வரவே இல்லை. அதுக்குண்டான பலன் வரல. இன்னைக்கு நம்ம வேலை செய்யறோம், இன்னைக்கு ஒரு முதலாளி கிட்ட வேலை செய்யறோம், அல்லது ஒரு கம்பெனில வேலை செய்யறோம். நாம் மாதம் முழுதும் வேலை செய்து அந்த வேலை செய்தாலும், கடினமான வேலை செய்தாலும், அந்த மாத கடைசியில நம்ம கையில சம்பளம் என்ற ஒரு பலனை நம்ம கையில பெறுகிறோம். ஆமே. சம்பளத்தை பார்த்தோம்னா எத்தனை பேருக்கு சந்தோஷம் வரும் சொல்லுங்க? மாதம் முழு வேலை செஞ்சதுக்கு அப்புறம் கையில ஒரு பலன் வருது பாத்தீங்களா? இந்த பலனை பார்த்தோன்னா எல்லாருக்கும் என்ன வரும்? அப்ப அந்த மாதம் முழு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், ரொம்ப கடினமா வேலை செஞ்சிருப்போம். அந்த சம்பளத்தை பார்த்தோன்னே, அந்த பலனை பார்த்த உடனே அந்த கஷ்டம்லாம் நமக்கு என்ன செய்யாது, ஒரு பொருட்டாவே தெரியாது, அது மறந்துடும். அது நமக்கு பெருசா என்ன மாட்டோம். கை கால் வெளியில வந்திருக்கும், மனசு வேதனை வந்திருக்கும், பல பிரச்சனைகள் வந்திருப்போம். ஆனா அந்த சம்பளத்தை பார்த்தோன்னே அந்த கஷ்டம் நமக்கு ஒரு பொருட்டா என்ன செய்யாது, தெரியாது. சார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்கார மாட்டோம். திருப்பி என்ன செய்வோம், திருப்பி நம்ம கஷ்டப்படுவோம், திருப்பி நம்ம வேலை செய்வோம், கடினமா வேலை செய்வோம். ஏன்னா அந்த கடினமான வேலைக்கு பின்னாடி ஒரு பலன் நமக்கு உண்டு, நமக்கு ஒரு பலன் கிடைக்க போகிறது என்கிற ஒரு உற்சாகம், ஒரு உந்துதல் நமக்குள்ள வந்துவிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்போ நமக்கு பலன் கிடைக்க நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துதான் அந்த கஷ்டமான பாதையில் நாம் என்ன செய்யறோம், கடந்து போகிறோம். நமக்கு ஒரு பலன் உண்டு, நமக்கு நிச்சயமா நம்ம பலன் கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு தான் அந்த கஷ்டமான பாதை இருந்தாலும் நம்ம சந்தோஷத்தோட நம்ம என்ன செய்யறோம், அந்த கஷ்டத்தின் வழியில நடந்து போகிறோம். அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான், நீ கஷ்டப்படுற, நீ பிரயாசப்படுற, நீ ஒண்ணு சோர்ந்து போகாத, அதுக்கேற்ற பலனை உனக்கு தருவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. யார் தருகிறாரோ இல்லையோ, நமக்கு கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அந்த வசனம் ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிரயாசத்துக்கு அவன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறது யார் தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் அல்ல, மற்ற யார் அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு, நீ படுகிற பிரயாசத்துக்கு பலன் உண்டு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆனா உலகத்துல பாருங்க, பல சமயத்துல நமக்கு வேலை கொள்ளுகிற அல்லது முதலாளிகள் மற்ற நபர்கள் அநேக சமயத்துல நம்ம ஏமாற்றி விடுகிறார்கள். அநேக சமயத்துல நமக்கு ஏமாற்றமுள்ள காரியங்களை கொடுத்து விடுகிறார்கள். இதெல்லாம் செய்வேன், இதெல்லாம் தருவேன் என்று சொல்லி நம்ம அழைப்பார்கள், நம்ம வேலை நம்ம அமர்த்துவார்கள். நம்மகிட்ட கடினமான வேலை வாங்கிட்டு கடைசியில அதுக்கேற்ற பலன் நம்ம கையில என்ன செய்யறதில்ல, கொடுக்கறது இல்லை. அவன் நம்மை சுரண்டுவார்கள், கடினமா நம்ம வேலை கொள்ளுவார்கள், கஷ்டப்படுத்துவார்கள். அவர்கள் சுகமா இருப்பார்கள். நீங்க ஆனா நம்ம கஷ்டமா வேலை செய்வோம், ஆனா நமக்கு ஏற்ற அந்த 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 பலன், அந்த சம்பளம் அல்லது நமக்கு ஏற்ற அந்த அந்த ஆசீர்வாதம் நம்ம கையில என்ன செய்யாது, வராது. இப்ப கேட்டாலும் அதுக்கு ஏற்ற இன்னொரு பதில் கிடைக்காது. பல சமயத்தில் ஏமாற்றம் வந்திருக்கும், அடைந்திருக்கிறோம். நம்ம பட்ட பிரயாசங்கள், நம்ம பட்ட கிரிகள் அது பலனற்றதாக அநேக சமயத்துல போயிருக்கிறது. அந்த பலன் எல்லாம் கைக்கு வந்திருந்ததுன்னா இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஒருவேளை மேன்மை வந்திருக்கலாம், உயர்வுகள் வந்திருக்கலாம், ஆசீர்வாதம் வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட கஷ்ட நிலைமையில இல்லாமல் கூட இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அதெல்லாம் பதில் தருகிறார். நீ பட்ட கிரிகள் அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அது என் கணக்கில் இருக்கிறது, நான் உனக்கு பலனை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கிரிகளுக்கு பலன் உண்டு. நம்ம என்ன கிரியை செய்தாலும் அதுக்கு கணக்கு வைத்து நமக்கு பலன் தருகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். எரேமியா 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். எரேமியா 22:14. நல்ல கவனி. அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேல் அறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை கொள்ளுகிறவனுக்கு ஐயோ. எப்படிங்க சும்மா வேலை கொள்ளுகிறான்? இன்னைக்கு நிறைய முதலாளி இப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க. எவனாவது கிடைப்பானா, இழிச்சவாயும் கிடைப்பானா, அவங்க என்ன செய்வோம், எல்லா வேலையும் வாங்கிவோம், அவனுக்கு கூலி கொடுக்க வேண்டாம். பைபிள்ல சும்மாங்கிற வார்த்தை இங்க இருக்குது பாருங்க. சும்மா, நீங்க சும்மா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. நீங்க பாருங்க, சும்மா வேலை கொள்ளுகிறவங்க என்ன கொள்ளுறான்னா, சும்மா வேலை கொள்ளுகிறோம் அப்படின்னு எந்தவித பலன் கொடுக்காம, எந்தவித ஊதியம் கொடுக்காம, எந்தவித பலனை கொடுக்காம வேலை கொடுக்கிறவன் அவனுக்கு ஐயோ. அதுக்கு முன்னத்த வசனங்களை நம்ம ஒரு படிக்கலாமே. தனக்கு விஸ்தாரமான வீட்டையும் காற்று வீசும் விசாலமான மேல் அறைகளையும் கட்டுவேன் என்று சொல்லி பலகணிகளை தனக்கு திறந்து நல்ல கவனி. அப்ப அப்படின்னு அர்த்தம், தனக்கு தனக்கு நான் நல்லா இருந்தா போதும், எனக்கு மட்டும் கிடைச்சா போதும், நான் சுகமா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், மற்றவனுக்கு எந்தவித பலனும் போகக்கூடாது என்று சொல்லி அப்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவங்களுக்கு ஐயோ அல்லது ஆபத்து அப்படின்னு சொல்லுகிறார். நம்ம சொல்லுங்க, ஒருவேளை நமக்கு அப்படி யாராவது செய்திருக்கலாம், நமக்கு அந்த அந்த அனுபவம் நமக்கு இருந்திருக்கலாம். எத்தனை அப்படிப்பட்ட அனுபவம் இருந்திருக்கு. எனக்கு கடினமா வேலை வாங்கி இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனா
அதுக்குள்ள பலனை நான் பெற்றதே இல்லை, என்னை ஏமாற்றி இருக்கிறார்கள், என்னை சும்மா வேலை கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ கிரியை செய்வாயானால் உனக்கு பலனை நான் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நம்முடைய தேவன் ஒரு நாளும் நம்மை வெறுமையாக விடுகிற தேவன் அல்ல, வெறுமையாக கைவிடுகிற தேவன் அல்ல. நம்ம செய்த கிரியைகளுக்கு உண்டான பலனை கர்த்தர் தருவார். மனுஷன் தரான இல்லையோ, அது பலனை கர்த்தர் தருவார். அவன் மோசையினுடைய அந்த சட்டத்திட்ட அந்த நியாய பிரமாணத்துல கூலி குறித்து ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். ஒரு பிரயாசப்படுவான், ஆனால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை சரியா என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்படி சட்ட திட்டத்தை கர்த்தரே வகுத்து வைத்திருக்கிறார். வாசிங்க, சில வசனங்களை படிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். லேவியராகமம் 19:13. கூலிக்காரனுடைய கூலி விடிறு காலம் மட்டும், ஆமா உங்ககிட்ட இருக்கக்கூடாது. கூலிக்காரனுடைய கூலி விடிறு காலத்துக்குள்ள கொடுத்துடணும். பொழுது விடியற்குள்ள என்ன செய்யணும், கொடுக்கணும். நாளைக்கு கொடுப்ப, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வா பார்த்தாரேன், அடுத்த வாரம் பார்த்தாரேன் அப்படி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படின்னா அவன் அவன் அந்த பொழுது விடியற்குள்ள அவன் கையில கூலி வந்துடும். அம்மே சொல்லுங்க. இதுதான் நியாயப்பிரமாணத்துல நியமிக்கப்பட்டிருக்கிற சட்டம், கர்த்தர் சொல்லியிருக்கிற சட்டம். திருப்பி அந்த வசனத்தை படிங்களேன், 19:13. கூலிக்காரனுடைய கூலி விடியற் காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. அந்த கூலிக்காரன் கூலி வேலை செய்யறானா அவனுக்கு அன்னைக்கு என்ன செய்யணும், அந்த கூலி கொடுத்துடணும். நாளைக்கு வா என்று சொல்லி ஏன் ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்றாரு? ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் அவன் கையில கூலி கொடுக்கணும் ஆண்டவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா, வாசிங்க உபாகமம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உபாகமம் 24:15. ஏன் அந்த வார்த்தையை, அந்த கட்டளை ஆண்டு சொல்ல வேண்டும்? வாசிங்க 24:15. அப்ப பொழுது சாயருக்குள்ள வேலை செய்யற அதே நாள்ல அவனுக்கு கூலி என்ன செய்யணும், கொடுத்து விட வேண்டும். நல்லா ஏன் ஆண்டவர் இந்த காத்து சொல்றாருன்னா, அவன் யாரு, அவன் ஏழை, அவன் ரொம்ப கஷ்டப்படுறாப்பா, அவன் ஏழையா இருக்கிறான், அவன் ஏழையும். ஆமா, அது மேல எப்படி இருக்கிறான், ஆவலா இருக்கு. இன்னைக்கு நான் வேலை செஞ்சிருக்கிறேன், கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நான் ரொம்ப பிரயாசப்பட்டு இருக்கிறேன், இன்னைக்கு என் கையில பலன் கிடைக்கும், எனக்கு சம்பளம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த சம்பளத்து மேல அந்த ரொம்ப ஆவலா இருக்கிறான். முதல்ல அவன் ஏழையா இருக்கிறான், சம்பளத்து மேல எப்படி இருக்கான், ரொம்ப ஆவலா இருக்கிறான். படிங்க. அது அவனுக்கு கொடுக்கலன்னா, அந்த பலனை கொடுக்கலன்னா அவன் உன்னை குறித்து என்ன செய்வானா, கர்த்தரை நோக்கி முறையிடுவான், அது உனக்கு பாவமா மாறிடும். கொடுக்கலன்னு வச்சுங்க, சொல்லுங்க, கொடுக்கலன்னா அது கர்த்தர், அவன் பெருமூச்சு விட்டாலே போதும், பெருமூச்சு கர்த்தர் கேட்டுருவார். அவன் வாய் திறந்த ஒரு வார்த்தை சொன்னாலே அது கர்த்தரை கேட்டு அது உனக்கு பாவமாக, அது உனக்கு வாழ்க்கையில பிரச்சனையாக மாறிடும். அதனால கூலிக்காரனுடைய கூலிய அண்ணனுக்கு என்ன செய்யணும், கொடுத்துடணும். ஆமே ஆமே சொல்லுங்க. இது கர்த்தர் வேதத்துல சொல்லப்பட்ட சட்டம், நியமனம். இது யார் காத்துக் கொள்கிறார்களையோ கர்த்தர் என்ன செய்கிறார், உன்னிப்பாக பார்ப்பார். ஒவ்வொரு செயல்களையும் கர்த்தர் பார்ப்பார். ஆமென். இந்த வேலை செய்வதும் வேலை கொள்ளுவதும் பிரயாசத்துக்கு உண்டான காரியங்களை கர்த்தர் தான் நியமிக்கிறார், மனுஷன் அல்ல. யார் நியமிக்கிறது? ஆண்டவர் மனுஷனை படைத்து இந்த மனுஷனை கொண்டு வந்து அந்த ஏதேன் தோட்டத்துல வைத்து நீ கொஞ்சம் கூட வேலை செய்யணும், கொஞ்சம் பிரயாசப்படணும் என்கிற அந்த வேலையை கொடுக்கிறது யாருன்னா கர்த்தர் தான் கொடுக்கிறார். ஆமென். ஒவ்வொரு மனுஷனும் கண்டிப்பாக என்ன செய்யணும், வேலை செய்யணும். வேலை செய்யாதவன் என்ன செய்யக்கூடாதான், சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அப்ப ஒவ்வொருவரும் ஏதாவது பிரயாசத்தை அவன் செய்யணும், கிரியை செய்யணும், செயல்படணும். அப்ப செயல்படுறதுக்குண்டான கூலி அந்தந்த அன்னைக்கு அவனுக்கு என்ன செய்யணும், கொடுக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு அந்த கூலி என்ன செய்யணும், அவன் கையில கொடுக்கப்படணும். அவன் கொடுக்கல அப்படின்னா அவன் முறையிடும் போது கர்த்தரை முறையிடுதலை கர்த்தர் என்ன செய்வான், கேட்பார். ஆமென்.
கர்த்தர் கேட்கிற தேவனா இருக்கிறார். யார் வேலை செய்தாலும் அதுக்கு பலனம் கிடைக்கலன்னா அவர் முறையிடும் போது அந்த முறையிடுதலை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். சொல்லுங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட பலன் வரல அப்படின்னா நீங்கள் முறையிடும் போது கர்த்தர் உங்க முறையிடுதலை என்ன செய்வார்? கேட்பார். யார் பலன் தருகிறாரோ இல்லையோ கர்த்தர் அதுக்கேற்ற பலனை கொடுக்க என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை உற்சாகமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம பிரயாசம் ஒரு நாளும் விருதாவாக வீணாக போவது இல்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. இதே நியமம் தான், இதே பிரமாணம் தான் ஊழியம் செய்வதற்கும், ஊழியம் செய்கிறவர்களுக்கும் இதே பிரமாணத்தை தான் கர்த்தர் பைபிள் எழுதி வைத்திருக்கிறார். இப்ப ஊழியம் செய்கிறவங்க இன்னைக்கு நம்ம கேட்போம் இல்லையா, எங்க வீட்டுல சொல்லுவாங்க மம்பட்டி எடுத்து வேலை செஞ்சாதான் வேலை. சும்மாதான் இருக்கிறீங்க நீங்க எப்படிங்க? அப்ப நான் கேட்பேன், ஆபீஸ்க்கு போறவங்க உட்கார்ந்து சும்மா கம்ப்யூட்டர் டைப் பண்றவங்க அவங்களும் சும்மா தான் இருக்கிறாங்க. அவங்க மம்பட்டி எடுத்தாங்களா? வேறு வந்துச்சா? இப்ப கலெக்டர் இருக்கிறாரு, கலெக்டர் என்னது மம்பட்டி எடுத்து கொத்துனாரா? சொல்லுங்க சொல்லுங்க, அது வேலை இல்லையா? அது பிரயாசப்படுறாங்க, அது அவங்களும் கிரியை செய்யறாங்க. இப்ப வேலை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்ல. ஒருவர் கடினமான வேலை செய்யலாம், ரொம்ப பாரமான சுமைகளை சுமக்கலாம். ஒருவர் வெயிலில் நின்று கஷ்டப்பட்டு என்ன செய்யலாம்? வேலை செய்யலாம். ஒருவர் ஏசி ரூம்ல உட்கார்ந்து என்ன செய்யலாம்? சொல்லுங்க, வேலை செய்யலாம். எப்படிப்பட்ட வேலை செய்தாலும் அந்த வேலையை கொடுக்கிறது கர்த்தர். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அப்போ ஊழியம் வேலைதான், ஊழியம் செய்யறதும் வேலைதான். இப்ப ஒரு நாள் நீங்க உங்க நான் செய்யற இந்த ஊழியத்துல ஊழியக்காரர் செய்யற ஊழியத்தை விசுவாசம் செய்ய முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? முடியாது. மற்றவருடைய வேலையை நாம் செய்ய முடியாது. அவங்களுக்கு ஆண்டவர் என்ன வேலை நியமித்திருக்கிறாரோ அந்த வேலையை அவங்க என்ன செய்யணும்? செய்யணும். அந்தந்த பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க ஒரு வசனம், தீமோத்தேயுவின் புத்தகம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். 1 தீமோத்தேயு 5:17-18. இல்ல 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 5:17. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை. அப்ப எதுல பிரயாசப்படுறாங்களா? திருவசனத்திலும் உபதேசத்திலும். அப்படியே பிரசங்கம் பண்றதுல, உபதேசம் பண்றதுல, ஊழியம் செய்கிறவங்க, பிரசங்கிக்கிறவர்கள். அப்போ விசாரணை செய்கிற மூப்பர் வேலை செய்யறவங்க, சபையில மேனேஜ் செய்கிறவங்க, சபையில ஊழியம் செய்கிறவங்க, இரட்டிப்பான கணத்திற்கு எப்படி இருக்காங்க? பாத்திராக என்ன வேண்டும். அப்ப அப்படிப்பட்டவர்களை மற்ற வேலை செய்கிறவர்களோட கொஞ்சம் கூட கணத்துக்குரிய பாத்திரமாக அவள் என்ன செய்யணும்? என்ன வேண்டும்? வாசிங்க. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. அப்படின்னா இந்த வேலையும் கனத்துக்குரிய வேலையாக கர்த்தர் அங்கீகரிக்கிறார். பிரசங்கம் என்ற வேலை, போதிக்கிற வேலையை கர்த்தர் ஒரு கனத்துக்குரிய வேலையாக, அது அந்த வேலைக்கும் என்னுண்டு? கூலி உண்டு என்கிற அந்த வேலையை கர்த்தர் அங்கீகாரமாக எண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவர்களும் கனத்துக்குரிய வேலையை என்ன செய்யறாங்க? செய்கிறார்கள். அதுக்குண்டான கூலி என்ன செய்யணும்? கொடுக்கப்படணும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அநேக இடத்துல மோட்டிவேஷனல் பிரீச்சர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. கவனிங்க எல்லாரும். நீங்க நல்ல ஒரு மோட்டிவேஷனல் பிரீச்சர் அப்படின்னா நிறைய கம்பெனி பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனில என்ன செய்யறாங்கன்னா உங்களை பல லட்சங்களுக்கு
உங்களுக்கு சம்பளம் கொடுத்து உங்களை அவங்க அமர்த்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. நான் சொல்ல புரியுதா? ஒண்ணுமே செய்ய வேண்டாம், 1 மணி நேரம் வேலை. 1 மணி நேரம் நீங்க அவங்க முன்னாடி என்ன செய்யணும்? பேசினா போதும், உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுக்குறாங்க. இன்னும் பல லட்சம் சேர்த்து கொடுக்குறாங்க. நீங்க மாசம் ஒரு காலேஜ்ல அல்லது பெரிய ஒரு கம்பெனில நீங்க போய் ஒரு 1 மணி நேரம் போய் நீங்க நின்று கிளாஸ் எடுத்தா போதும், உங்களுக்கு இவ்வளவு லட்சம் சம்பளம். சொல்ல புரியுதா? அது கணத்துக்குரிய வேலை. அந்த 1 மணி நேரம் செய்கிற அந்த 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 உபதேசத்தினால அந்த கம்பெனில தொழிலாளருடைய மனநிலைமையை மாறுகிறது, அவனுடைய சூழ்நிலை என்ன செய்தான் மாறுகிறது. அதுவும் வேலைதான், பிரயாசம் தான். சொல்லுங்க, தத்தமாலையிலே சொல்லுங்க. நீங்க பாஸ்ட் கத்தி கத்தி ஒவ்வொரு வாரம் என்ன செய்யறாங்க? பிரசங்கிக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம்? சொல்லுங்க. அப்ப அதுக்குண்டான பலனை அவங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கணும். ஆமென். அந்த கம்பெனிக்காரங்க ஒவ்வொரு அந்த 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 நபர்களை கூப்பிட்டு பேச வச்சு அவங்களுக்கு எவ்வளவு தின்னுக்குறாங்க, எவ்வளவோ காரி தராங்க. வாரம் பாசிட்டிவ் பிரசங்கம் பண்றாரு. நீங்க என்ன தர்றீங்க? நம்ம என்ன தர்றோம்? சொல்லுங்க. பாஸ்டர்ல 10 ரூபாய் காணிக்க போடுறேன் பாஸ்டர், இதுக்கு போதாத உங்களுக்கு? பைபிள் ஒரு வசனம் இருக்கு, ஞான நன்மைகளை விதைக்கிற நாங்கள் சரீர நன்மையை அறுக்கிறது நல்லது தானே. ஞான நன்மைகள் என்ன செய்யறோம்? அது எங்க இருக்குன்னு வசனம் மறந்துட்டேன். ஞான நன்மைகளை விதைக்கிறோம். என்ன நன்மை? ஞான நன்மைகளை இன்னைக்கு ஊழியக்காரர் விதைக்கிறாங்க. சரீர நன்மை அறுக்கிறது ஒன்றும் பெருசா இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த வசனம் இங்க இருக்கு, மறந்துட்டேன். தீமோத்தேயுல இருக்கு நினைக்கிறேன். இன்னைக்கு தேவ சமூகத்துல நாம் பிரயாசத்துக்கு உண்டான பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சத்தமலையிலேயே சொல்லுங்க. ஒரு வசனம் படிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். மத்தேயு 10:42. சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுத்தால் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமே சொல்லுங்க. இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர் போட்டிருக்கும், இங்க தண்ணீர் போட்டிருக்குது. இங்கிலீஷ் மீடியம்ல கோல்டு வாட்டர். கோல்டு வாட்டர் என்னது? கோல்டு வாட்டர் என்ன? பச்சை தண்ணி. கோல்டு வாட்டர் என்னது? நீங்க ஒரு ஊழியக்காரங்கிற நாமத்து நிமித்தம் ஒருவனுக்கு பச்சை தண்ணி, ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கொடுத்தாலும் அதனுடைய பலனை கர்த்தர் என்ன செய்வார்? கொடுக்கிற தேவன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. பச்சை தண்ணி கொடுத்தாலே போதும், அதுக்குண்டான பலனை கர்த்தர் என்ன செய்யறாரா? கொடுக்கிறது. அப்ப எவ்வளவு தூரம் அது அற்பமாக இருக்கலாம், சாதாரணமா இருக்கலாம், ஆனா அதுக்குண்டான பலனை கூட கர்த்தர் கண்ணும் கருத்துமாக கொடுக்கிற தேவன், அதுக்கு பலனை திருப்பி கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லாமா? சத்தமலையிலே சொல்லுங்க. இன்னைக்கு அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாருமே பலனை அடைகிற தருணத்துக்குள்ளா வந்திருக்கிறோம். நம் பிரயாசங்கள் ஒருவேளை நமக்கு இல்லாம இருக்கலாம், கிடைக்காம இருந்திருக்கலாம். இந்த கால வேளையில ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த தியானத்தின் மூலமாக நமக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். நம்ம படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் நம் பலனை நம் கையில கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். யார் கொடுக்கிறவங்களோ இல்லையோ, கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நானே சில காரியங்களை தியானித்துக் கொண்டு வருகிறேன். இன்னைக்கு அநேக இடத்துல ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லி இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கவனிங்களா? ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு எப்பொழுது ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி இன்னைக்கு அதனுடைய உண்மையான தேவ திட்டத்தை இன்னைக்கு அறியாதவர்களாக இருக்கிறார்கள். திருப்பி சொல்றேன், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பிரசங்கம் பண்றாங்க, ஆனா பிரசங்கத்துக்கு கேட்கிற யாருமே ஆஸ்வதிக்கப்பட்ட மாதிரி தெரியல.
பிரசங்கம் பண்றவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. நான் சொல்ல புரியுதா? பிரசங்கம் பண்றவங்க அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அந்த பிரசங்கத்தை கேட்கிற எத்தனை பேர் ஆசீர்வாதம் மாறி இருக்கிறாங்க? ஏன் மாறல? ஏன்? நான் ஒரே கேள்வி கேட்பேன். வாரத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், மாசத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், அப்புறம் டெய்லி வாக்குத்தத்தம், மாசம் திறந்தா 1ஆம் தேதி வாக்குத்தத்தம், வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம். நான் கேட்பேன், என்ன கேட்பேன்னா, எத்தனை வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கு? உங்க வாழ்க்கையில எத்தனை வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கு? கேட்ட பதிலே கிடைக்காது. கேட்டா பதிலே வராது. இன்னைக்கு வேதம் என்பது பொதுவானதல்ல. வேதம் என்பது தனிப்பட்ட மனிதனுக்கு ஆக்கத்தை கொடுத்திருக்கிறார். திரும்பி சொல்றேன், இந்த வேதம் என்பது பொதுவான. இப்ப நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன் அப்படின்னா, பொதுவாக பிரசங்கம் பண்ணாலும் நம்ம ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட செய்தியை அந்த பிரசங்கத்துல கத்த வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதா? அப்ப எல்லாருக்கும் தனிப்பட்ட விதத்துல கர்த்தர் ஏதோ ஒரு செய்தியை, ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் போதிக்கிறார். ஆமென். அப்ப நம்ம எல்லாரும் பல சூழ்நிலை வந்திருப்போம், பல தேவையோடு வந்திருப்போம், பல நிலைமையில வந்திருப்போம். அப்ப ஒவ்வொருவருக்கும் தேவையான ஏதோ ஒரு காரியத்தை, செய்தியை, வார்த்தையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதங்களில, வெவ்வேறு வார்த்தைகளில கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒரே மாதிரி சொல்றது இல்ல. இப்ப எனக்கு ஏற்ற வசனங்கள் உங்களுக்கு ஏற்றதா இருக்காது. எனக்கு ஏற்ற வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஏற்றதா இருக்காது. ஆமென் சொல்லுங்க. சத்தமாலையிலே சொல்லுங்க. அப்போ நாம் ஒவ்வொருவரும் தேவனோடு கூட நாம் இணைந்திருக்கும் போது, தேவனோடு கூட நாம் கனெக்டா இருக்கும் போது, அந்தந்த வார்த்தைகள் அந்தந்த சமயத்தில் அந்தந்த ஏற்ற வார்த்தைகளை நம்மோடு கூட பேச நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப எனக்கு கொடுக்கிற வார்த்தைகள் உங்களுக்கு மற்றவர்களுக்கு ஏற்றதா இருக்காது. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லுகிறார். சூழ்நிலைக்கு தகுந்தாது போல அந்த வெளிப்பாடுகளை நமக்கு தருகிறார். ஆமென் சொல்லுங்க. சத்தமாலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை சொல்ல வார்த்தை புரியுது? ஆமென். அப்ப தேவன் ஒவ்வொருவரோடு கூட தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர் ஒவ்வொருவரையும் டீல் பண்றார். என்னை நடத்துவது வேற மாதிரி இருக்கும், உங்களை நடத்துவது வேற மாதிரி இருக்கும். எனக்கு விசுவாசம் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், குறைவா இருக்கலாம். உங்களுக்கு விசுவாசம் வேற மாதிரி இருக்கலாம். அப்ப என்னை நடத்துகிறது போல உங்களை நடத்த மாட்டார் ஆண்டவர். என் கூட பேசுகிறது போல உங்களோட என்ன செய்ய மாட்டாரு? பேச மாட்டாரு. நான் சொல்ல புரியுதா? ஆமென் சொல்லுங்க. என்னுடைய ஜெப வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும், உங்களுடைய ஜெப வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். எனக்கு வசனங்களை புரிந்து கொள்வதற்கு வேற மாதிரி இருக்கும், உங்களுக்கு வசனங்களை புரிந்து உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அப்ப எங்கூட வேற மாதிரி பேசுவாரு, உங்களோட வேற மாதிரி பேசுவார். ஒரு சின்ன குழந்தை கூட வேற மாதிரி பேசுவாரு, முதிர்ச்சியால ஒரு மனுஷன் கத்த வேற மாதிரி பேசுவார். ஆமென் சொல்லுங்க. சத்தம் நான் சொல்ல எத்தனை புரியுது? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒவ்வொருவரோடு கூட வெவ்வேறு விதத்துல ஆண்டு இடைப்படுகிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அப்ப என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், மகனே உங்களுடைய இந்த காரியங்கள்லாம் தடையா இருக்கிறது, குறையா இருக்கிறது, உன்னை இந்த விஷயத்துல மாற்றிக்கொள், உன்னை திருத்திக்கொள், நீ சரி பண்ணிக்கொள் சொல்லி ஆண்டவர் எங்கிட்ட கடினமா பேசலாம். அதே மாதிரி உங்களோட என்ன செய்ய மாட்டாரு? சொல்லுங்க, பேச மாட்டார். இப்ப நான் ஆண்டவர் எங்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு நான் நாளைக்கே வந்து நீங்க எல்லாம் எங்கிட்ட ஆண்டவர் பேசிட்டாரு, நீங்க எல்லாரும் இதே மாதிரி என்ன செய்யணும், மாறணும்னு சொன்ன என்ன செய்யும்? சொல்லுங்க, அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்ம ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். நாளை நைட்டு ஆண்டவர் கூட எங்க பேசுறாரு, மகனே மீசு ரொம்ப தடையா இருக்குது, மீசு சரைச்சிரு அப்படின்னு அங்க சொல்லிட்டு வச்சுங்க. நாளைக்கே பிரசங்கத்துல வந்து எல்லாரும் சர்ச்சுக்கு ஒரு அத்தனை பேரும் மீசையை எடுத்து விடுங்கள், கர்த்தர் பேசி விட்டார் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? நான் சொல்ல புரியுதா? இதை கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய பேர் புரிஞ்சுக்கவே இல்லை. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், எல்லாரையும் ஆண்டவர் எல்லா விதத்திலும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம எல்லாருமே ஆசீர்வாதமாக வாழணும் அப்படின்னு ஆண்டு விரும்புறார். எதை புரியுத சொல்றது? நம்ம எல்லாருமே ஆசீர்வாதமாக நிறைவுள்ளவர்களாக மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழணும்னு ஆண்டு விரும்புறார். சொல்ல புரியுதா? நம்ம எல்லாருமே எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக, நிறைவாக, மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழணும் கர்த்தர் விரும்புறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது நம்ம நல்ல தேவனுக்கு உண்டான அடையாளம். எந்த தகப்பனும் தன் பிள்ளை கஷ்டப்படணும் விரும்ப மாட்டார்.
எந்த தகப்பனும் என் பிள்ளை ரொம்ப வேதனைப்படணும் விரும்ப மாட்டாரு. என் பிள்ளை பற்றாக்குறையாக இருக்கணும் விரும்ப மாட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அதே தகப்பன், நம்முடைய தகப்பன் அப்படிதான். நம்ம எல்லாம் நல்லா வாழணும், சுகமா இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும் விரும்புறாரு. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆனா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்துல கர்த்தர் என்ன செய்யறாரு? இடைப்படுகிறார். நம்ம படுகிற பிரயாசங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். ஒவ்வொருவரையும் இண்டிவிஜுவலா கர்த்தர் கண்ணோக்கமா இருக்கிறார். நம்ம 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 வாழ்க்கையில நம்ம எந்த பாதையில கடந்து வந்தோம், ஆண்டவருக்காக என்னென்ன பிரயாசங்களை பட்டோம், என்னென்ன கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறதுல கர்த்தர் கணக்குல வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் நீங்க முதல் வசனம் படிச்சோம் எரேமியால 31:16, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம கிரியைகளுக்கு பலன் உண்டு. நம்ம படுகிற ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும், நடக்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் கர்த்தர் பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சத்தமாலையிலே சொல்லுங்க. ஒரு நாளும் நம்முடைய கிரியைகளுக்கு பலன் இல்லாமல் போவது இல்லை. கிரியைக்குள்ள பலனை நமக்கு கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அதெல்லாம் கணக்கு வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு அக்கௌண்ட் புக் வச்சிருக்காரு. எனக்கு ஒரு அக்கௌண்ட் புக் வச்சிருக்காரு. நான் என்னெல்லாம் பிரயாசப்படுகிறேனோ அத்தனையும் அந்த அக்கௌண்ட்ல, அந்த புக்ல கர்த்தர் எழுதி கொண்டே இருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. 3 வகையான பலன்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். முதல் பலனை பார்ப்போம். வாசிங்க 2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 21 முதல் படிங்க. 2 சாமுவேல் 22. கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக படிங்க. கர்த்தருடைய வழிகளை காத்துக் கொண்டு வந்தேன். நானே தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக் கொண்டேன். ஆகையால் கர்த்தரின் நீதிக்கு தக்கதாகவும் நம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளித்தார். ஆமென் சொல்லாமா? முதலாவதாக ஆண்டவர் எப்படி பலன் தருகிறார்னா, நீதிக்கு தக்கதாக பலன் தருகிறார். என்ன தருகிறார்? நம்முடைய நீதிக்கு தக்கதாக பலன் தருகிறார். ஆமென். அந்த அந்த வசனத்தில் 21 திருப்பி படிக்கலாம். கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு பலன் அளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தரின் வழிகளை காத்து கொண்டு வந்தேன், கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. கவனிங்க, நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்யறோம், அல்லது ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம், மற்ற ஏதோ வேலை செய்யறோம். அவங்க ஒரு நாளும் நம்முடைய நீதியை பார்க்கவே மாட்டாங்க. எப்படிங்க? நம்ம நீதி பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. நம்ம என்ன வேலை செய்யறோம், அவங்க கொடுத்த வேலையை நம்ம செய்யறோமா, அவங்க என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை நம்ம செய்து முடிக்கிறோமா, அது அவங்களோட கணக்கு. ஆமென். ஆனா அவங்க ஒரு நாள் அவங்க நம்முடைய நீதி பார்க்க மாட்டாங்க, நம்முடைய உண்மையை பார்க்க மாட்டாங்க, நம்முடைய தனிப்பட்ட விதத்தில் இருக்கிற எந்த விஷயத்தையும் யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த முதலாளி என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டார்கள். அவங்களுக்கு அவங்க கொடுத்த வேலையை செய்யறோமா, அதுக்குள்ள சம்பளம். ஒரு வேலை செய்யாட்டியும் கூட அந்த மாசம் அவங்க சொன்ன சம்பளத்தை என்ன செய்வாங்க, கொடுத்துருவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி இல்ல. நம்முடைய தேவன் நம்முடைய நீதியை பார்க்கிறார். நீதிக்கு தக்கதாக பலன் அளிக்கிறவன் நம்முடைய தேவன். யார் பார்க்கிறார்கள் இல்லையோ, கர்த்தர் நம்முடைய நீதி என்ன செய்யறாரு, பார்க்கிறார். அவர் சொல்றாரு, கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு பலன் கொடுத்தார். நான் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துல கர்த்தர் நீதி பார்க்கிறார். நீதிமான் என்று பெயர் பெற்ற நாம் நீதியா நடக்கிறோமா?
நம்ம உண்மையா இருக்கிறோமா? நமக்கு தேவன் கொடுத்த வேலையில நாம் உண்மையா இருக்கிறோமா என்று சொல்லி யார் பார்க்கிறது? கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் அதுக்கேற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம அதை படிக்கும் போது சொல்றாரு, நான் என் தேவனுக்கு என்ன செய்யல? துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு என்ன செய்யல? விலகல. அவர் முன்பாக மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தரை நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு என்ன செஞ்சாரு? பலன் கொடுத்தார். ஆமென். நான் சொல்றேன், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவருக்காக நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நாம் நீதியாக நடக்கணும். யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் எனக்கு பலன் கொடுக்கிறவர் மேல ஒருத்தர் உண்டு என்று சொல்லி அந்த உணர்வுள்ள இதயத்தோடு கூட நாம் நீதியாக வேலை செய்யும். நீதியா வேலை செய்யும். ஏன்னா பலன் கொடுக்கிறவர் மனுஷன் அல்ல, என் தேவன். நம்முடைய நீதிக்கு தக்கதாக பலன் கொடுக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேலை உங்க கையில வருகிறதோ, கொடுக்கப்படுகிறதோ, அந்த வீட்டுல சரி, வேலையில, ஊழியத்துல, எந்த காரியத்துல சரி, உங்க வேலையை, நம்முடைய வேலையை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். அவர் ஒரு பேராமீட்டர் வச்சு, ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறார். நம்முடைய நீதிக்கு ஒரு அளவுகோல் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை பார்த்துட்டே இருப்பார். என்ன செய்யறாங்க, என்ன பண்றாங்க பார்த்துட்டே இருப்பார். இன்னைக்கு பாருங்க, எங்க போனாலும் சிசிடிவி கேமரா இருக்கு, தப்பிக்கவே முடியாது. சொல்லுங்க. ஆனாலும் அதுல இருந்து மறைஞ்சு ஓப்பி அடிக்கிற நிறைய பேர் உண்டு, அப்படிதானே? அதுல மறைஞ்சு என்ன செய்வாங்க? ஆனா கர்த்தர் அதை பார்க்கிறார். கர்த்தர் என்ன செய்றார்? ஆமென். கர்த்தர் நீதியான பலனை நமக்கு தருகிறார். வாசிங்க ஏசாயா 49 அதிகாரம் 3-4 வசனங்கள். ஏசாயா 49 3-4. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னை மகிமைப்படுவேன் என்றார். அதற்கு நான் விருதாவாக உழைக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் விருதாவாக உழைக்கிறேன், என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். போதும், நல்ல கவனிங்க. விருதாவாக என்ன செய்யறேன்? உழைக்கிறேன். வீணா வேலை செய்யறப்பா, நான் வேலை செய்யல, விருதாவா இருக்கு, நோ யூஸ். அதுல ஒரு பிரயோஜனம் இல்ல, ஒரு பலன் எனக்கு கிடைக்கல. விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமாய் என் பலனை செலவழிக்கிறேன். எத்தனை பேர் சொல்றோம்? ரொம்ப பாடுபட்டங்க, பிரயாசப்பட்டங்க, ஆனா கடைசியில ஒண்ணுமே கிடைக்கலைங்க, ஒண்ணுமே வரல, எல்லாம் வீணா போச்சு. எத்தனை சொல்றோம்? பிரயாசங்கள் எல்லாம் வீணா போச்சுங்க, பாடெல்லாம் ஒரு பலனை கொண்டு வரல. நிறைய பேர் சொல்ற கேட்டிருக்கேன், இத்தனை வருஷம் உழைச்சங்க, இத்தனை வருஷம் வேலை செஞ்சாங்க, கடைசி சீரம் ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே எனக்கு பலன் இல்லை, நீதான் இருக்கிறேன். தனப்பட்ட பாடுகள் என்னாச்சு? ஒரு பலனை கொண்டு வரல, அதே நிலைமையில, அதே கஷ்டத்துல. நீங்க அனைவரும் நம்ம சொல்லுகிறத கேட்கிறோம். ஆனா இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆனாலும், அப்படிங்க, ஆனாலும், அதுக்கெல்லாம் வாசிக்கிறோம், ஆனாலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். இதான் நம்ம சொல்லணும். வீணா விருதாவா இருக்கலாம், ஆனா எனக்கு பலன் கொடுக்கிற ஒரு உண்டு, அவர் எனக்கு பலன் கொடுப்பார். ஏன்னா அவர் நியாயத்தின்படி பலன் கொடுக்கிறவர். நான் பிரயாசப்படுகிற அந்த நியாயத்தை, இந்த நீதியை, நான் பட்ட கஷ்டத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். அதற்கேற்ற பலனை கொடுக்கிற நம்முடைய தேவன். ஆமென், ஆமென் சொல்லுங்க.
ஆண்டவர் இடத்துல நம்முடைய நியாயம் உண்டு, நமக்கு நீதி உண்டு. இப்ப உங்களை பார்த்து நான் திருப்பி கேட்கிறேன், நம்ம வேலை செய்யறதுக்கு சம்பளம் கொடுக்குறான். நம்ம நேர்மையா இருப்பதுக்கு யாரும் சம்பளம் கொடுக்குறாங்களா? நம்ம நீதியை நடக்கிறதுக்கு யாரும் சம்பளம் கொடுக்குறாங்களா? நம்ம உண்மையா இருப்பதற்காக யாரும் சம்பளம் கொடுக்குறாங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ நேர்மையா இருக்கிறதுனால, நீ உண்மையா இருந்ததுனால, நீ நீதியை நடந்ததுனால உனக்கு நான் பலன் தருகிறேன். சொல்ல புரியுதா? நீ பிரயாசத்துக்குள்ள உள்ள பலன் உனக்கு ஒருவேளை கிடைக்காம போயிருக்கலாம். நீ கஷ்டப்பட்டதுனால அதுக்கு பலன் கிடைக்காம போயிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், நீ உண்மையா இருந்தபடினால, நீ நீதியா நடந்தபடினால, நீ ஆண்டவருக்கு பயந்து சரியான வாழ்க்கை வாழ்ந்தபடினால அதற்கேற்ற பலனை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிக்கு தக்கதாக பலன் அளிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நம்ம உண்மையா இருக்கணுங்க. யார் பார்க்கிறாங்களோ இல்லையோ, யார் நம்ம அங்கீகரிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க உலகத்தில் பாருங்க, மனுஷன் பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேலை செய்வார்கள். மனுஷனுடைய அங்கீகாரத்திற்காக வேலை செய்வார்கள். அற்ப ஆதாயத்துக்காக நீங்க அனைவர் வேலை செய்யறதை பார்க்க முடியும். ஆனா நானும் நீங்களும் அப்படி வேலை செய்யக்கூடாது. கர்த்தர் ஒருவர் பார்க்கிறார், என்னுடைய நீதிக்கு தக்கதாக பலன் அளிக்கிறவர் உண்டு. என் நீதியை சீர்தூக்கி பார்க்கிறார். என் நீதியை பார்த்து கொண்டு, என் உண்மையை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய செய்கைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வோடு கூட வேலை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய நீதிக்கு தக்கதாக பலன் தருகிறார். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்க. வாசிங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3:8. கடகன் படிங்க. நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் வேலைக்கு தக்கதாக, நடுகிறவனுக்கு அவனுடைய வேலைக்கு தக்கதான கூலி, நீர் பாய்ச்சுகிறவனுக்கு அவனுக்கு தக்கதான ஒரு கூலி. அப்ப அவனவன் தன் வேலைக்கு தக்கதாக பலன் பெறுவான். போதும், நல்லா கவனிங்க. அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு அந்தந்த கிரியைக்கு தக்கதாக, அந்தந்த நீதிக்கு தக்கதாக, அந்தந்த உண்மைக்கு தக்கதாக கர்த்தர் என்ன செய்கிறாரு? பலன் தருகிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கேட்கறதுனால நமக்கு பலன் வராது. ஆசீர்வாதம் வசனங்களை கேட்கறதுனால மட்டும் நமக்கு என்ன செய்யாது? சொல்லுங்க, பலனும் வர்றதில்லை. நீங்க நிறைய பேர் பிரசங்கத்தை நிறைய கேட்கிறாங்க, பலன் வந்து நினைக்கிறாங்க. நான் சர்ச் அட்டன் பண்ணிட்டேன், நீ சர்ச்சுக்கு போயிட்டேன், அதனால எனக்கு பலன் வந்துடும் அப்படின்னு நினைக்க கூடாது. சொல்லுங்க, திருவசனத்தை கேட்கிறதா மட்டும் இல்லாதபடி அதன்படி செய்கிறவளா இருக்கும். அதை கை கொள்ளணும். கை கொள்ளுகிறதுனால நமக்கு என்ன உண்டு? மிகுந்த பலன் உண்டு. அந்த வசனம் படிங்க, 19 சங்கீதத்துல இருக்கு. அவைகளை கை கொள்ளுகிறதுனால நமக்கு மிகுந்த பலன் உண்டு. படிங்க அந்த வசனம். சங்கீதம் 19 இருக்கு. எந்த வசனம் தெரியல. சங்கீதம் 19 11. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிற, இவைகளை வேதத்தை, வசனத்தை. அப்ப வசனத்தை கேட்கறது மட்டும் இல்ல, அதை கை கொள்ளணும். அதை நம்ம பிரயாசப்படணும், அதுக்காக நம்ம உழைக்கணும், அதுக்காக நம்ம கிரியை செய்யணும். வசனத்தினுடைய கிரியைகளை நம்ம செய்யும் போது நமக்கு என்ன உண்டா? மிகுந்த பலன் உண்டு. ஆமென், ஆமென் சொல்லுங்க. இங்க இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய நீதிக்கு தக்கதாக நமக்கு பலன் தருகிறார். வெளிப்படுத்துற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்துற விசேஷம் 22:12. சீக்கிரமா வருகிறேன், அவனவனுடைய கிரியின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. இண்டிவிஜுவல், அவனவனுக்கு. நாம் எப்படி இருந்தோம்? நீதியா இருந்தோமா, உண்மையா இருந்தோமா, ஆண்டவர் கொடுத்த வேலையில கரெக்டா இருக்கிறோமா, அந்த பலனை ஆண்டவர் கொண்டு வருவார். அவனவனுக்கு, பொதுவா இல்ல. எப்படிங்க? எப்படி இல்ல?
பொதுவான சம்பளமே யாரும் கிடையாது ஆணுடைய சமூகத்துல. எப்படிங்க? பொதுவான சம்பளமே இல்ல. அவனுக்கு அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன். கர்த்தர் ஒவ்வொரு இண்டிவிஜுவல நம்ம சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலா கர்த்தர் என்ன செய்யறாரு? பார்த்துட்டு இருக்கிறார். அவங்களுக்கு பலனை கர்த்தர் என்ன செய்யறாரு? கொண்டு வருகிறார். சீக்கிரமா கொண்டு வர போகிறார். வாசிங்க கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். எல்லாரும் எடுத்துக்க. கொலோசியர் 3:23. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறவர்களாகவே சுதந்திரமாக்கிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று படிங்க. எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கவனிங்க, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே, நீங்கள் ஆண்டவருக்காக நீங்க படுகிற பிரயாசங்கள், சேவைகள், பிரயாசங்கள், அது சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து நீங்க படுகிற ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் ஆண்டவராலே நமக்கு என்ன உண்டு? ஒரு பலன் உண்டு. ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்ப என்ன பிரயாசங்களை நம்ம படுகிறோமோ அதுக்குள்ள பலன் கர்த்தரால் உண்டு. ஆனபடினாலே நம்ம எதை செய்தாலும், ஆமென் சொல்லுங்க, நம்ம எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கு என்று செய்யாமல், யாருக்கு என்று? மனுஷனுக்கு என்று செய்யாமல் மனப்பூர்வமாக செய்யணும். ஆமென். அப்ப நம்ம எதை செய்தாலும் மனுஷனுக்கு என்று செய்யக்கூடாது. முதலாளிக்கான வேலை செய்யல, சபையில இந்த பாஸ்டருக்காக ஊழியம் இல்ல, பாஸ்டருக்காக இல்ல, மனுஷனுக்காக இல்ல, யாருக்காக? கர்த்தருக்காக மனப்பூர்வம். ஏன்னா பலன் கொடுக்கிறவர் அவர். நம்ம சபையில ஒருவேளை இந்த ஊழியம் அந்த ஊழியம் உங்களை நியமிச்சிருக்கலாம், பொறுப்புகளை கத்த கொடுத்துருக்கலாம், ஜெப ஊழியர்கள் பொறுப்பு கொடுத்துருக்கலாம், ஒவ்வொரு ஊழியர்களை பொறுப்பு கொடுத்துருக்கலாம். அந்த பொறுப்பு யாருக்கா செய்யணுமா? கர்த்தருக்காக மனப்பூர்வமா செய்யணும். ஏன் கர்த்தருக்காக மனப்பூர்வமா செய்யணும்? பலன் அளிக்கிறவர் அவர் தான். நம்ம பிரயாசத்துக்கு பலன் அவராலே வருகிறது. அப்ப நம்ம பிரயாசத்துக்கு பலன் உண்டு. நான் சொல்ல புரியுதா? நீங்க என்ன ஊழியம் செய்தாலும் அதற்கு பலன் உண்டு. அந்த 23ஆம் வசனம் 2ஆம் பகுதியில் படிக்கும் போது அது வாசிக்கிறோம், கர்த்தர் சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே. அப்ப கண்டிப்பா எல்லாருக்கும் என்ன உண்டு? பலன் உண்டு. நீங்க எதை செஞ்சாலும் அதுக்கு பலன் கர்த்தர் தருவார். என்ன ஊழியம் செய்தாலும் கர்த்தருக்கு பலனை தருவார். சின்ன இந்த பொருளை நீங்க நகைத்து வைத்தாலும் அதுக்குண்டான பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா யார் செய்யக்கூடாதா? மனுஷனுக்காக செய்யக்கூடாது. ஆனா அப்பாயின்மெண்ட் பண்றது யாரு? மனுஷன் மூலமா தான் கர்த்தர் ஏற்படுத்துறாரு. ஆனா யாருக்காக செய்யக்கூடாது? மனுஷனுக்காக செய்யக்கூடாது. மனுஷனுக்காக செஞ்சோம்னா நமக்கு என்ன வராதான்? பலன் வராது. பிரச்சனை அதுதான். நீங்க நிறைய இடத்துல நமக்கு பலன் வராது. காரணம் என்னன்னா மனுஷனுக்காக செய்யறோம். யாருக்காக செய்யறோம்? ஆமா, மனுஷனுக்காக. கர்த்தருக்காக மனப்பூர்வமா நம்ம செய்யணும். ஹோல் ஹார்ட்டட், மனப்பூர்வமா. நம்ம வேலை செய்யும் போதே நம்ம மனப்பூர்வமா செய்யறோமா, கர்த்தருக்காக மனப்பூர்வமா செய்யறோமான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படிதானே சொல்லுங்க. அங்க வெறுப்பு இருக்காது, அங்க கசப்பு இருக்காது, அங்க அங்க அசட்டுத்தனம் இருக்காது. சொல்லுங்க. கோபத்துல செய்ய மாட்டோம். சில பேர் கோபத்துல மனைவி வீட்டுல சாப்பாடு போட்டு வச்சா என்ன செய்வாங்க? அப்படியா மெதுவா வைப்பாங்களா? சொல்லுங்க. அந்த வைக்கிற தட்டிலேயே தெரிஞ்சுக்கலாம் அவங்க எப்படி என்ன மூடு இருக்காரு, என்ன செய்யலாம் தெரிஞ்சுக்கலாம். அவங்க செய்யற வேலையிலேயே மனப்பூர்வமா செய்யறாங்களா அல்லது வெறுப்புல செய்யறாங்களான்னு என்ன செய்யலாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்க வெறுப்புல செஞ்சீங்கன்னா அது உங்க பலன் என்ன செய்யாது? வராது.
ஏன்னா பலன் அளிக்கிறது கர்த்தர். அவருக்காக நம்ம மனப்பூர்வமா செய்யணும். ஏன் ஆண்டு மனப்பூர்வமா செய்ய சொல்றாரு? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், அந்த கர்த்தரோ மனசை, உங்க இதயத்தை பார்த்து அந்த பலனை தருகிறார். ஆமென். உங்க மனதை பார்த்து நீங்க வெளி பிரகாரம் என்ன செய்யணும் தெரியாது. அது அற்பமா இருக்கலாம், கொஞ்சம் கனமா இருக்கலாம், எதுவான இருக்கலாம். ஆனா கர்த்தர் எப்படி செய்யறீங்கிறது என்ன செய்யறாரு பார்க்கிறார். உங்க மனசுல இந்த மனப்பூர்வமா யாருக்கா செய்யறீங்க, எந்த 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 எண்ணத்தோடு, எந்த மனப்பான்மையோடு செய்யறீங்கிறது என்பது கர்த்தர் பார்க்கிறார். நீ மனப்பூர்வமா கர்த்தருக்கு செய்யும் போது அந்த பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. உண்மையிலவன் பரிபூர்ண நன்மைகளை பெறுவான். உண்மையா செய்யணும். நம்முடைய நீதி அந்த முக்கியம். நம்ம என்ன செய்யறங்கிற அந்த பார்க்கல, நம்ம அந்த எப்படி செய்யறோம், எந்த எந்த குணத்தோட செய்யறோம் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையே அது ஒரு சோதனை தான். நம்முடைய வாழ்க்கை என்னதான் டெஸ்ட். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்திலும் நமக்கு சோதனை வைத்துக் கொண்டிருக்கிறார், டெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறதை அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். பிரச்சனைகளை கொடுத்து ஆண்டவர் நம்மை சோதிப்பார். நெருக்கங்களை கொடுத்து ஆண்டவர் நம்மை சோதிப்பார். ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்வார்? சோதிப்பார். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நமக்கு சோதனை வைப்பார். என்ன சோதனை? நாம் என்ன பேசுகிறோம், என்ன செயல்படுகிறோம் என்கிறதை கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இக்கட்டு வரும்போது நாம் என்ன என்ன சொல்லுகிறோம் என்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். சொல்லுங்க. இவைகள் எல்லாவற்றிலும் அவன் கர்த்தருக்கு பாவம் செய்யலப்பா. யாரை பார்த்து சொன்னார்? யோபை பார்த்து சொன்னார். எல்லாம் சோதனை வச்ச அவன் அது என்ன செய்யல. அப்ப அவன் சோதனை எதுக்கு? அவன் குறை வரணுக்கா இல்ல, அவன் வாழ்க்கையில் இழந்து போவனுக்கா இல்ல. ஆண்டவர் அவனுடைய நீதியை சோதிக்கிறார், அவனுடைய பரிசுத்தத்தை கர்த்தர் சோதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு விசுவாசத்தை கர்த்தர் சோதித்தார், அவன் உண்மையை கர்த்தர் சோதிக்கிறார். நம்முடைய நீதி சோதிக்கப்படும். ஆமென். நாம் உண்மை உள்ளவர்களா, நேர்மையானவர்களா, நீதியானவர்களா கர்த்தர் சோதிச்சுட்டே இருப்பாரு. அந்த 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 நீதிக்கத்தக்கான பலனை கர்த்தர் நம்ம கையில் கொடுப்பார். யார் நம்ம உயர்த்துறாரு இல்லைங்க, கர்த்தர் உயர்த்திடுவார். நம்ம உண்மையா இருந்தோம்னா, கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்கன்னா அநேகத்தை என்ன செய்வாரு. கொடுத்த சின்ன வேலை தான், கொஞ்சம் ஆடுதாங்க, கொஞ்சம் ஆடுதான் இருக்கு. அந்த கொஞ்சம் ஆடு மேய்க்கிறத கர்த்தர் என்ன செய்யறாரு? பார்க்கிறாரு. அந்த கொஞ்சம் ஆட்டுல உண்மை இருந்தபடினால இவன் தான் இப்ப என்னுடைய ஜனங்களை மேய்ப்பதற்கு இவன் தான் சரியான ஆளுன்னு சொல்லி கர்த்தர் கண்டுபிடித்து அவனை கொண்டு வந்து ராஜாவாக உட்கார வைத்து விட்டார். எத்தனை புரியுது? உங்களை நம்முடைய நீதியை கர்த்தர் பார்க்கிறார். மனுஷன் பார்க்கலப்பா, நான் ரொம்ப தூரமா இருக்கிறேன், யாருடைய கண் மனுஷன் கண் பார்க்கல. ஆனா கர்த்தர் மேலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உத்தம இதயத்தோடு ஆண்டவர் யார் சேவிக்கிறாங்க, யார் சேவிக்கிறாங்க, யாரை பின்பற்றுகிறாங்க, யார் உண்மையா இருக்கிறாங்க, கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை ஒருத்தர் படிங்களே. என்னால் இயன்ற மட்டும் உங்கள் தகப்பனுக்கு உண்மையா ஊழி செஞ்சேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ, நல்ல கவனிய, யாக்கோபு தன் மனைவிகளாகிய சாராளையும் லேயா அல்லது ரெபேக்காளையும் லேயாளையும் பார்த்து சொல்லுகிறார். வாசிங்க. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை எப்படி மாத்தினா 10 முறை மாற்றினான், ஆனாலும் எவ்வளவு ஒரு சாட்சி பாருங்க.
நான் எப்படி நான் ஊழியம் செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி உண்மையா இருந்தேன், எப்படி நீதியை நடந்தேன், நான் துரோகம் பண்ணாம எப்படி வாழ்ந்தேன். இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட 20 வருஷம் தன் மாமனாருக்காக வேலை செஞ்சான். யாராவது அப்படி உங்க மாமனாருக்காக வேலை செஞ்சிருக்கீங்களா? இப்ப இருக்கிற மருமகன் வீட்டுல சமையல் செய்யறதே பெரிய பெரிய இந்தியா பாகிஸ்தான் போர் மாதிரிதான் என்ன செய்யறாங்க. யார் எந்த மாமியாராவது மருமகளை பார்த்து என் மருமகள் உண்மையா வேலை செஞ்சாங்க பாஸ்டர் அப்படி சொல்ல முடியுமா? ஒரு சத்தமே வர மாட்டேங்குது. ஆனா இந்த யாக்கோப்பு எங்க இருக்கிறான்? மாமனார் தான் முதலாளி. சொல்லுங்க, முதலாளி யாருங்க? மாமனார். அவன் சொல்றான், என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சப்பா. இங்கிலீஷ்ல போட்டிருக்குது, வித் ஆல் மை பவர் ஐ ஹவ் சர்வ்ட் யுவர் ஃபாதர். அப்படின்னா என்னுடைய எல்லா பலனையும் என்னுடைய எல்லா திறமையும் நான் உபயோகித்து கஷ்டப்பட்டு என்ன செஞ்சேன், நான் வேலை செஞ்சிருக்கிறேன். எப்படிங்க? எல்லா பிரயாசம். ஆனா அவன் பிரயாசத்துக்கு நான் பலன் கிடைச்சதா? 20 வருஷம் வேலை செஞ்சவனுக்கு அவன் கூலி கிடைச்சதா? அவனுக்கு பலன் கிடைத்ததா? இல்ல. அவன் சொல்றான், உங்கள் தகப்பனோ என்னை என்ன செஞ்சான்? என்னை வஞ்சித்தான், என்னை ஏமாற்றினான். உலகம் ஏமாற்றும், என்னை ஏமாற்றினான். அவன் சொல்றான், என் சம்பளத்தை 10 முறை மாற்றினானா. எப்படிங்க 10 முறை? அப்படின்னா 10 முறை மாற்றினான்னு என்னத்தோம்? 10 முறை இன்கிரிமெண்ட் கொடுத்தா நினைச்சீங்களா? இல்ல, 10 முறை மாற்றினது 10 முறை குறைச்சிட்டான். ஏப்பா வார்டு ஏதோ கொஞ்சம் அப்படியே நொன்ற மாதிரி தெரியுது உனக்கு, இன்னைக்கு அப்ப 1000 சம்பளத்தை கட்டு. அடுத்த ஒரு 2 மாசம் கழிச்சு ஏதோ கொஞ்சம் சரியில்லாத போல உனக்கு 1000 கட்டு. எத்தனை முறை மாத்திட்டான்? எவ்வளவு ஒரு அநியாயம் பாருங்க. ஆனா சொல்றான், ஆனா நான் கர்த்தருக்கு உண்மையா இருந்தபடினால, என் நீதி கர்த்தர் பார்த்தபடினால, அதுக்கு என் மாமனார் மூலமா ஒரு தீங்கு எனக்கு வரக்கூடாதபடி கர்த்தரனை காத்துக்கொண்டா. அவன் சொல்ற பாருங்க, ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கல. அந்த ரிசல்ட் என்ன தெரியுமா? அவன் திருப்பி அவன் வீட்டுக்கு போகும்போது 4 பரிவாரங்களோட கூட என்ன செஞ்சான்? கடந்து போனான். கர்த்தர் அவனை மிகுதியாக ஆசீர்வதித்தார். உண்மைக்கு தக்கதான பலனை கர்த்தர் கொடுத்தார். யார் கொடுக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் கொடுப்பார். ஆமென். சத்தமலையிலே சொல்லுங்க. நீங்க எந்த வீட்டுல இருந்தாலும் சரி, மாமனார் முன்னாடி இருந்தாலும் சரி, மாமியார் முன்னாடி இருந்தாலும் சரி, நாத்தனார் யார் இருந்தாலும் சரி, நீங்க உண்மையா இருங்க. உண்மைக்கு தக்கதான பலனை கர்த்தர் தருவார். ஆமென். சொல்லுங்க. 2வது வாசிங்க. 2வது ஒரு காரியம், ஆதியாகமம் 15:1. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை தரிசனத்திலே ஆண்டு வார்த்தை உண்டாகி, ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் நானே உனக்கு மகா பெரிய பலனுமா இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். நமக்கு மிகுதியான பெரிய பலன்களை கர்த்தர் கொடுக்கிறார். முதலாவதாக ஆண்டவர் என்ன பலன் தராரு? நீதியான பலனை தருகிறார். நமக்கு நீதிக்கு தக்கதான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். 2வது, ஆண்டவர் நமக்கு மிகுதியான பெரிய பலனை நமக்கு தருகிறார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்க. மிகுதியான பலன். கர்த்தர் நமக்கு மிகுதியான பலனை தருகிறார். பெரிய பலனை கர்த்தர் தருகிறார். அவருடைய தயாள குணத்தை கர்த்தர் இங்கே வெளிப்படுத்துகிறார். பெரிய பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். கவனிங்க, மகா அலெக்சாண்டர் ஒரு நாள் தன்னுடைய நகர் தேசம் எங்கும் சுற்றி பார்த்து கொண்டிருந்தான்.
அவன் வேறு மாற்று உடை அணிந்து ஒரு ராஜா தோற்றம் இல்லாம என்ன செஞ்சான், உள்ள போனான். அவன் ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் வீதியில. இவனோடு கூட அலெக்சாண்டரோடு கூட இன்னொரு தளபதி வர்றான். இவன் பிச்சை கொஞ்சம் ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் பணம் கொடுங்க பிச்சை கேட்கும் போது அவன் அந்த அலெக்சாண்டர்ல பையில விட்டு 2 தங்க காசுகள் எடுத்து போட்டான். எப்படிங்க? 2 தங்க காசு. அப்ப அந்த பின்னாடி அந்த தளபதி கேட்டான், இவனுடைய தேவைக்கு ஒரு 2 செப்பு காசு போட்டுதான் அவன் தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கும் அல்லவா, சின்ன கொஞ்சம் பணம் கொடுத்திருந்தீங்கன்னா அவனுடைய சாப்பாட்டுக்கு அவனுடைய தேவைக்கு அதே போதுமானபடி இருக்கும் அல்லவா, எதுக்கு நீங்க அவன் 2 தங்க காசு போட்டீங்க? நீ சொன்னது கரெக்டு தான்ப்பா, அவனுடைய தகுதிக்கு அவனுடைய தேவைக்கு 2 சாதாரண பணத்தை போட்டிருந்தா போதுமானபடி இருந்திருக்கும். ஆனா என்னுடைய தகுதிக்கு, மகா அலெக்சாண்டருக்கு என்னுடைய தகுதிக்கு 2 தங்க காசு போட்டது என்னுடைய தகுதிக்கு அது தகும். நம்ம சொல்லுங்க, நம்ம நிறைய ஆண்டு கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க, நன்மை தாங்க, நான் பிரயாசப்பட்டு இருக்கிறேன், இவ்வளவு உழைச்சிருக்கிறேன், இவ்வளவு மக்கள் வாழ்ந்திருக்கிறேன், எனக்கு தாங்க ஆண்டவர் கேட்கும் போது ஆண்டவர் நம்ம பார்வையில கேட்கிறதுக்கான பலனை ஆண்டு தரமாட்டாரு. அவருடைய தயாள குணத்துக்கு தகுந்த மாதிரி மகாபரிய பலனை நம்ம கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவருடைய தயாள குணத்துக்கு தகுந்தாக நமக்கு பலன் தருவார். நம்ம நினைக்கிறதுக்கு மேல நம்மை ஆஸ்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். நாம் வேண்டிக் கொள்வதற்கு மேல நம்ம கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவருடைய தயாளத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நம்ம கொஞ்சம் கேட்போம், ஆனா ஆண்டவர் வாரி அள்ளிதான் கொடுப்பார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. தயாளத்துக்கு உனக்கு தக்கதாக பலனை தருகிறார். வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34 முதல் ஒருவர் வாசிங்கள. லூக்கா 6ஆம் அதிகாரம் 34 இருந்து. யாருக்கு ஆண்ட மிகுதியான பலனை ஆண்ட தருகிறார்? கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக. அப்போ மற்ற பாவிகளும் கூட இவன் கொடுப்பா திரும்பி கொடுத்துருவான் அப்படி நம்பிதான் என்ன செய்யறான்? கடன் கொடுக்கிறான். படிங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் அது திருப்பி கொடுப்பான்னு எதிர்பார்க்காம என்ன செய்யுங்க? கடன் கொடுங்கள். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாரா? உங்க பலன் பெரிய பலனா கர்த்தர் தருவார். இது நம்ம செய்யறோமா? செய்யறதே இல்லை. ஆமென். திருப்பி வசனத்தை படிங்க 34. ஆமா, இப்ப நிறைய பேர் எப்படி கடன் கொடுப்பாங்க? கொடுக்கவே மாட்டான்னா எவனா கடன் கொடுப்பானா? இவங்கிட்ட போனா யானை வயல போற மாதிரி சொல்லுங்க, தரவே மாட்டான். அப்படின்னா என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லுங்க, தர மாட்டான். கொடுப்பான்னு இவன் கொடுத்துருவாங்க. இவன் நல்லா வேலை செய்யறான், சம்பளம் வாங்குறான், வீடுல கண்ணு முன்னாடி இருக்கு, எல்லாமே இங்க இருக்கு, அதனால என்ன செய்வாங்க? கண்டிப்பா ஏமாத்த மாட்டான். அப்படின்னு என்ன செய்வாங்க? யாராலும் கொடுப்பான். தொடர்ந்து படிங்க. பாவி தப்பு செய்யறவன், ஒரு கொலை செய்யறவன், ஒரு பாவியா இருக்கிறவட இன்னொரு பாவி என்ன செய்வான்? திருப்பி கொடுத்தவன் நம்பி என்ன செய்வான்? கடன் கொடுப்பான். ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, உங்களுக்கு மிகுதியான பலன் வேணுமா? பலன் வேணுமா? மிகுதியான பலன் வேணுமா? யாருக்கெல்லாம் மிகுதியான பலன் வேணும்? அப்ப உங்களுக்கு மிகுதியான பலன் வேணும்னா, அது கர்த்தர் கையிலிருந்து மிகுதியான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா, உங்க சத்துருக்களை நீங்க என்ன செய்யணும்? சத்துருப்பை நீங்க சிநேகித்தீங்கன்னா சத்துரு என்ன செய்வான்? சத்துரு யாருங்க? நமக்கு தீங்கு செய்யறவன் சத்துரு, அப்படித்தானே? நீ அவன் தீங்கு செஞ்சுட்டே தான் இருப்பான். ஆனா அவனை நேசிங்க, அவனுக்கு பதிலாக நீங்க தீங்கு செய்யாதீங்க. அது சும்மா நினைச்சு இருக்காதீங்க, அவங்களை நீங்க நேசிக்கணும். நீங்க நேசிப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு.
எத்தனை சத்துருக்களை சிநேகிக்கிறீங்க? சத்துருக்களை சிநேகிக்கிற மட்டும் அல்லையே சொல்லுங்க. ஒரு அல்லையில கூட வரலையே. நிறைய பேர் வீட்டாரே சத்துரு. யார் சத்துரு? வீட்டார் சத்துரு. சத்துருக்கள் சிநேகிங்கள். படிங்க. அவங்களுக்கு என்ன செய்யணுமா? நன்மை செய்யணுமா? சத்துருக்கள் சிநேகிக்கிறது மட்டும் இல்ல, அது மட்டும் சொன்னா கூட சரி மனசுதானே, யாருக்கு தெரியவா போகுது. சிநேகிச்சு ஆமாங்க பாஸ்டர் நான் என்ன செய்யறேன், சத்துருவை சிநேகிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற? சத்துரு என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்கள். அவனே தீங்கு செய்யல சத்துரு, ஆனா அவனுக்கு என்ன செய்? நன்மை செய். அவனுக்கு உதவி பண்ணு. இதெல்லாம் பைபிள் இந்த வசனம் கண்ணுக்கே தெரியாது நிறைய பேருக்கு. அவனுக்கு என்ன செய்ய? உதவி பண்ணு, நன்மை செய். யாருக்கு? சத்துருவுக்கு திருப்பி கொடுப்பான்னு நினைச்சு என்ன செய்யாத. அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கு. தொடர்ந்து படிங்க. எப்போ பிள்ளையா மாறுவோம்? சத்துருவை சிநேகிக்கணும், நீங்க நன்மை செய்யணும், கைமாறு கருதாம கடன் கொடுக்கும் போது தேவனுக்கு நீங்க பிள்ளைகளா இருப்பீர்கள். படிங்க. அப்ப அவரு தகப்பன் எப்படிப்பட்டவர்? அவர் அது மாதிரிதான். அவர் நன்றி அறியாதவர்களுக்கு என்ன செய்யறாரா? எத்தனை பேர் ஆண்டு நன்மை செய்யறாரு, ஆனா ஒரு நன்றியும் இல்ல. நன்றி அறியாதவர்கள், நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிக்கும் என்ன செய்யறாராம்? நன்மை செய்கிற. நம்முடைய தகப்பன் அப்படிதான். நன்றி அறியாதவர்களுக்கு நன்மை செய்கிற தகப்பன். அப்ப அவருக்கு பிள்ளையா இருக்கிற நானும் நீங்களும் அதே போல இருக்கணும். அப்பொழுதே மிகுந்த பலன் நமக்கு உண்டாயிருக்கும். தொடர்ந்து படிங்க. ஆகையால் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராய் என்ன செய்யுங்க? இருங்கள். எனக்கு உங்களுக்கு மிகுதியான பலனை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்னா, மற்றவங்களை போல இருக்காதீங்க. நீங்க விசேஷமா இருங்க. நான் எப்படி இருக்கிறனோ அதே போல் நீங்கள் இருப்பீர்களானால் நம்மளுக்கு மிகுந்த பலனை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு பலனை தருகிறார். மிகுந்த பலனை கர்த்தர் தருகிறார். ஒரு வசனத்தை படிக்கலாம். 35ஆம் அதிகாரம் சங்கீதம் 35:12 படிங்க. யார? சங்கீதம் 35:12 முதல். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்துமா திக்கற்று போகணும். எனக்கெல்லாம் ஒண்ணுமே வரக்கூடாது, அழிஞ்சு போகணும் பாக்குறாங்க. படிங்க. ஆனா நான் எப்படி இருந்தது தெரியுமா? அவங்க வியாதியா இருந்த போது என்னுடைய உடுப்பு ரட்டா இருந்தது. அப்படின்னா அந்த சாக்கு துணி போட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இருந்தேன். அவங்க வியாதிப்பட்ட போது நான் அந்த வியாதிக்கு நான் பங்குள்ளவனா மாறினேன். படிங்க. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை ஒடுக்கி உபத்திரப்படுத்தினேன், என் ஜபமும். அவங்க கஷ்டப்படும்போது நான் கஷ்டப்பட்டேன், அவங்க வேதனைப்பட்ட போது நான் அழுத. ஆனா அவங்க என்ன செஞ்சது தெரியுமா? முதல் வருஷம் படியும் அந்த படியும். ஆனா நான் செஞ்ச நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செஞ்சாங்க. அவங்க கஷ்டப்படும்போது நான் கஷ்டப்பட்டேன், அவங்க வியாதிப்படும்போது நான் கஷ்டப்பட்டேன். ஆனா அவங்க என்ன செஞ்சது தெரியுமா? நான் செஞ்ச நன்மைக்கு என்ன செஞ்சாங்க? தீமை செய்தாங்க. 14 நானும் அவங்களை சிநேகிதனா பாவித்தேன், சகோதரனா நினைச்சேன். ஒரு தாய்க்காக துக்கிக்கிறவனை போல துக்க வஸ்திரம் தடித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். ஆனாலும் எனக்கு பிரச்சனை வந்த போது, எனக்கு ஆபத்து உண்டான போது அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டாங்கப்பா. அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. நான் நன்மைதான் செஞ்சேன், ஆனா அவங்களுக்கு தீமை செஞ்சாங்க.
படிங்க. நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். போதும். இந்த சங்கீதம் யார் எழுதுறான்னு நினைக்கிறீங்க? தாவீது எழுதுறான். தாவீதுடைய முடிவு பார்த்திருக்கீங்களா? இதெல்லாம் ஆரம்ப நாட்கள் நடந்த விஷயம். இப்படி எல்லாம் பண்ணாங்க. கடைசியில ஆண்டவர் அவனுக்கு மிகுதியான பலனை கொடுத்தார். அவன் சத்திற்கு முன்னாடி கர்த்தர் அவனை உயர்த்திட்டார். என் சத்திற்கு முன்னாடி என் பந்தி ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி தாவீதை மிகுதியான பலனை கொடுத்து கர்த்தர் உயர்த்தினார். இத கர்த்தர், மனுஷன் அல்ல. அவன் உயர்த்தல் யாருங்க? கர்த்தர். எப்ப உயர்த்தினாரு? அவன் சத்துருக்களாக இருந்த போதும் கூட அவன் நன்மை செய்தான். யாருக்கு நன்மை செஞ்சான்? சத்துருக்களுக்கு நன்மை செஞ்சான். இவன் கஷ்டப்படுற சந்தோஷப்படுறாங்கப்பா. ஆனாலும் தேடி போய் என்ன செய்யறான்? ஒரு நாள் அவன் பைபிள்ல அவன் பழி வாங்கினா அப்படின்னு போட்டிருக்கா. அவன் ராஜா ஆயிட்டாங்க, அதிகாரம் வந்துருச்சு போ. ஆனாலும் ஒருவனை குறித்து கூட என்ன செய்யல? பழி வாங்கவே இல்லை. அதுதான் தாவீது. ஏன்னா அவன் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தான். நானும் நீங்களும் தகப்பனுக்கு உண்மையான பிள்ளைன்னா சத்துருக்களை என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். அப்பொழுது மிகுந்த பலனை நமக்கு ஆண்டு தருவார். சவுல் ராஜாவே ஆண்டவர் ஒரு நாள் தாவீது கையில் ஒப்பு கொடுத்தாரு. அப்படிதானே? சவுல் தாவீது சத்துரு. சவுல் தாவீது தீங்கு செய்கிறவன். அவன் கையில் ஒப்பு கொடுத்த போதும் கூட அந்த சவுலை தாவீது நேசித்தான். கை போடல, கொல்லல. தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். அந்த பலனை கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய தேவன் நீதிக்கு சரி கட்டுகிற தேவன், மிகுதியான பலனை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது, ஃபர்ஸ்ட் நம்முடைய தேவன் நீதிக்கு பலன் கொடுக்கிற தேவன், இரண்டாவது மிகுதியான பலனை கொடுக்கிற தேவன், மூன்றாவது மத்தேயு 6 அதிகாரம் 4வது வசனம். சீக்கிரம் வாசித்து முடிக்கலாம். மத்தேயு 6:4. மத்தேயு 6 அதிகாரம். அந்தகாரத்தில் பார்க்கிறோம் பிதா தாமே வெளியரங்கமான பலன், ஓபன் ரிவார்டு, வெளியரங்கமான பலன் தருகிற தேவன். நீதிக்கு தக்கதான பலனை தருகிற தேவன், மிகுதியான பலனை தருகிற தேவன், வெளியரங்கமான பலனை தருகிற தேவன். வெளியரங்கமான பலன். வெளியரங்கம் பலன் என்ன? எல்லாரும் பார்க்கிற மாதிரி நமக்கு பலனை தருவார். இந்த அப்பா உனக்கு ரிவார்ட் தர்றேன். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. தனி அறையெல்லாம் கஷ்டப்பட்டுலாம், வேதனையில தனிப்பட்ட விதத்துல நம்ம கஷ்டப்பட்டுலாம். ஆனா பலன் ஆண்டவர் எங்க தர்றாரு? வெளியரங்கம். எல்லாரும் பார்க்கிறவன் நான், எல்லாரும் முன்னாடி நமக்கு பலனை கத்து தருகிறார். ஆமென். வாசிங்க அதே 6 அதிகாரம் 2-3 வசனங்கள். நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் செய்வது போல தாரை தப்பட்டை ஊதுகையாதே. கவனிங்க, எல்லாருக்கும் முன்னாடி என்ன செய்யாத? தான தர்மம் பண்ணாத. படிங்க. எப்படிங்க? உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை தெரியக்கூடாது. ஒரு போதகர் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். கூட்டம் முடிஞ்சது. கடைசி நாள் கூட்டம் நடக்குது. பெரிய ஒரு ஓலை கொட்டை, பெரிய ஓலை ஷெட்டு, கீழே மண் தரதான். ரொம்ப வருஷம் நடந்தது. இந்த சபை போதகர் என்ன செய்யறாருன்னா, முன்னாடி நின்று ஒரு ரோட்டை திறந்து வாசிக்கிறார்.
இந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்காக, இந்த ஊழியத்திற்காக, சபைக்காக கொடுத்தவர்கள். ராமசாமி 100 ரூபாய் கொடுத்தாரு, ஐசக் 50 ரூபாய் கொடுத்தாரு அப்படின்னு படிக்க தொடங்கிட்டாரு. தொடங்கினா அங்க இருந்த கூட்டத்துல இருந்து இந்த அழைக்கப்பட்டிருந்த பாஸ்டர் கேட்டிருக்கிறாரு, இந்த போதகர் படிக்கிற கேட்கிறாரு. அந்த பார்த்துட்டே இருக்கிறாரு. கூட்டத்துல 4-5 பேர் அங்கிருந்து என்ன செய்யறாங்க, அப்படி எந்திரிச்சு ஓடி வர்றாங்க. ஓடி வந்து நேர பாஸ்டர் காதுல ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, அவனே 100 ரூபாய் கொடுத்துட்டான். நான் வந்து 100 ரூபாய் தான் கொடுத்துருக்கேன். நான் 500 ரூபாய் கொடுத்தேன். என்ன செய்யுங்க பாட்டிங்க, இப்போதான் என்ன செய்யுங்க 400 ரூபாய் திருப்பி கொடுத்துறேன். நான் சொல்ல புரியுதா? ஐயோ, அவனே 50 ரூபாய் கொடுத்துறேன், நான் என்ன செய்யறேன், நான் 200 ரூபாய் கொடுக்குறேன்னு படிங்க. யாருக்கா படிக்கிறாங்க? மனுஷன் பார்க்கணும். மனுஷன் நான் வந்து குறைச்சலா கொடுத்துறேன்னு தெரியக்கூடாது. நான் அதிகமா கொடுத்தேன்னு என்ன செய்யணும் தெரியுறதுக்காக, அவனை காட்டிலும் அதிகமா கொடுத்தேன் அப்படின்னு என்ன செய்யுங்க படிங்கன்னு. அன்னைக்கு பெரிய வசூல் ஆயிடுச்சு பாஸ்டருக்கு. மனுஷர் காண வேண்டும் என்று தான தர்மத்தை என்ன செய்யாத. அப்படி செஞ்சேன்னா நல்லா கவனிங்க, நம்ம செய்யறது இன்னொரு மனுஷன் பார்த்துட்டான்னா நமக்கு பலன் அங்கேயே முடிஞ்சது, டேலி ஆயிடுச்சு. உன் வலதுகை செய்யறதை உன் இடதுகைக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. அப்படின்னு அர்த்தம், செல்போன்ல போட்டோ எடுத்துறாத. நீ செய்யறத, நீ கொடுக்கறத என்ன செய்யாத, போட்டோ எடுத்துறாத. உன்னுடைய ஞாபகத்துல வச்சிடாத, மறந்துடணும். அங்கே அடுத்த நிமிஷமே கொடுத்தத நீ செய்ய தர்மத்தை என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் இதை செய்தேன், அதை செய்தேன் சொல்லி காமிக்க கூடாது. அப்பொழுது உங்கள் பலன் மிகுதி இல்ல, வெளியரங்கமான பலனை கத்த தருவார். நீங்க அந்தரங்கத்துல செய்கிற அந்த தான தர்மம் உங்களுக்கு வெளியரங்கமான பலனை கொண்டு வரும். நீங்க செஞ்சதை வெளியரங்கமா உங்களுக்கு என்ன செய்வாரு, உங்களுக்கு மிகுதியாக பலனை தருவார். ஆமென். பசி இன்னொரு வசனம், அதே 6ஆம் அதிகாரம் 5ல இருந்து படிங்க. போது. இப்ப மனுஷர் காண வேண்டும் என்று நீ என்ன செய்யாத, ஜெபம் பண்ணாத. மனுஷர் காண வேண்டும் என்று நீ உபவாசம் இருக்காத. அந்தரங்கத்துல என்ன செய், ஜெபி. ஆமென். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய அந்தரங்கத்துல, நம்முடைய இதயத்துல, தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிறத நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், என்ன ஜெபிக்கிறோம் என்பதை ஒருவரும் பார்க்காத அளவுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம அந்தரங்கத்துல ஜெபிக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாம ஜெபிக்கணும். ஆனா எப்படி ஜெபிக்கணுமா, அந்தரங்கத்துல ஜெபிக்கணும். நம்ம இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம், இவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபிக்கிறோம் அப்படிங்கறத யாருக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. இவங்க ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லவே கூடாது. இயேசு கிறிஸ்து அதிகமான நேரம் வெளியரங்கமா ஜெபிக்கவே இல்லை. அதிகமாக யாரும் இல்லாத மலைகளிலும் வனாந்தரங்களிலும் தூரமான இடத்திலும் இயேசு ஜெபித்தார். ஆமென் சொல்லுங்க. அதனால மிகுதியான பலனை அவர் வெளியரங்கமான பலனை பெற்றுக் கொண்டார். நிறைய பேர் ஜெபம் பண்றதே இல்லை. அந்தரங்கத்தில் நம்ம ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் கூட பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஜபம் தனியாக நம்ம பண்றது வேற, ஒவ்வொரு நிமிஷமும் எத்தனை பேர் ஆண்டோட பேசுறீங்க? தேவ பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தரோட என்ன செய்யணும், பேசணும், பேசிட்டே இருக்கணும் ஆண்டோட.
நம்ம நடக்கிற லைவா ஆண்டோட பேசணும். லைவ் என்னது? நேரடியா பேசணும். நம்ம என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறோம், என்ன இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம ஆண்டுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டோட சொல்லி ஆண்டோட கூட நம்ம சம்பாஷித்து கொண்டே இருக்கணும். ஆண்டுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கணும். கர்த்தர் பல விதத்துல கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்வார்? பேசுவார், நமக்கு பதில் தருவார், நமக்கு விளக்கி சொல்லுவார், வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். நம்ம நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் நமக்கு காட்டுவார். நாம் வலதுபுறமா சாயும் போது அதை நமக்கு சொல்லிக் கொடுப்பார் ஆண்டவர். கொஞ்சம் கூட நீ சரியில்லை, கொஞ்சம் மாற்றிக்கொள், உன்னை மனம் திரும்பிக்கொள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். இது அந்தரங்கத்துல நடந்து, நம்ம வெளியரங்கமா மனுஷன் நம்ம பக்கத்துல இருப்பாங்க, கூட்டத்தில் இருப்பாங்க. ஆனா அந்தரங்கத்துல கர்த்தரோட நம்ம என்ன செய்யணும்? பேசிக்கொண்டே இருக்கணும். அப்படி பேச 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 வெளியரங்கமா நமக்கு பலனை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சில பேர் ஒரு 10 நிமிஷம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்கன்னா அதோட முடிஞ்சது. அவங்களுக்கு ஆண்டுக்கு என்ன இல்ல, சம்பந்தமே இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் ஜெபமே இல்லை. ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இணைந்தே இருக்கணும். அவனுடைய ஆவியும் எப்பொழுதும் இருக்கணும், இணைக்கப்பட்டே இருக்கணும், பிரிக்கவே கூடாது. எப்பொழுதும் தொடர்பிலே இருக்கணும், கனெக்டடா இருக்கணும். எப்பவுமே ஆண்டவர் பேசுவார், எப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். எப்பொழுதும் நாம் ஆண்டவர் கூட பேசிக்கொண்டே இருக்கணும், தொடர்பு கொண்டுட்டே இருக்கணும். நம்முடைய எல்லா சூழ்நிலையும் ஆண்டவருக்கு நம்ம எப்பொழுதும் என்ன செய்யணும் சொல்லுங்க? தெரியப்படுத்தி கொண்டே இருக்கணும். உங்களுடைய எல்லா தேவைகள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேல தெரியப்படுத்தணும். அது ஜெபம் அல்ல. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், எப்ப என்ன இந்த மகன் எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறான், எப்பொழுதுமே என்னோடு தான் இருக்கிறான், எப்பொழுது எனக்கு எல்லாம் தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறான், கர்த்தர் சொல்லணும் நம்மை பார்த்து. ஆமென் சொல்லுங்க. அப்ப நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, ஆண்டவர் எப்பொழுதும் என்னோடு தான் வருகிறார், என்னோடு தான் நடக்கிறார், என்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஆமென். பல சமயத்துல ஆண்டவருக்கும் நமக்கு தொடர்பு இல்லாத போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷனுடைய தொடர்பு இருக்கு, மற்ற எல்லாருடைய தொடர்பு இருக்கு, கர்த்தருடைய தொடர்பு இருக்குதா? நமக்கு வெளியரங்கமான பலன் என்னன்னா, எப்பொழுதும் தேவ சமூகத்துல நம்ம சீக்கிரட்டா எப்பொழுதும் கர்த்தரோடு கூட என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அதே 14:6-17-18 அந்தரங்கத்துல என்ன செய்? உபவாசம் பண்ணு. மனுஷர் காண வேண்டும் என்ன செய்யாத? உபவாசம் பண்ணாத. நீ அந்தரங்கத்துல என்ன செய்யணும்? உபவாசம் பண்ணணும். அந்தரங்கமா கொடுக்கணும், அந்தரங்கத்துல ஜெபிக்கணும், அந்தரங்கத்துல உபவாசிக்கணும். அப்பொழுது வெளியரங்கமான பலனை கர்த்தர் நமக்கு தருவார். சத்தமாலையிலே சொல்லுங்க. வெளியரங்கமான பலன் நமக்கு வேணும். எதை செஞ்சாலும் மனுஷர் பார்க்கும்படி செஞ்சிடாதீங்க. மனுஷர் புகழணும் செஞ்சிடாதீங்க. மனுஷர் அப்ரிஷியேட் பண்ணணும், பாராட்டணும், நமக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னுக்காக எதையும் செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா பலன் கொடுத்தாச்சு, ஏற்கனவே பலன் கொடுத்தாச்சு. அதுக்கு எந்த பலனும் கர்த்தரால் கிடைக்காது. எதை செய்தாலும் மனுஷர் காண வேண்டும் என்று செய்யக்கூடாது, அந்த ரங்கத்துல செய்யணும். நீங்க செஞ்சது யாரும் பார்க்க கூடாது, யாரும் புகழக்கூடாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தர் வெளியரங்கமான பலன். நீங்க நல்லா கவனிங்க. பல சமயத்துல ஆண்டவர் நமக்கு இதுக்கு உதவி செய்கிறார். நம்ம படுற கஷ்டம் வெளி தெரியவே தெரியாது. கஷ்டப்படும் போது ஒருத்தரும் நமக்கு தெரியாது, தெரியாம நல்லது. ஆமென். நம்ம கஷ்டப்படுறத நம்ம சொந்தக்காரங்க பார்க்கவே கூடாது, நம்ம வீட்டார் என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது. ஆனா நம்ம நல்லா வாழ்ந்திருக்கும் போது எல்லாரும் என்ன செய்யணும்? நம்மளை பார்க்கணும். எல்லாரும் முன்னாடி கர்த்தர் பந்தயம் போடுவார். உட்காருப்பா, எல்லாரும் வா 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 வா, என் மகன் எப்படி இருக்காரு பாரு அப்படின்னு எல்லாரும் முன்னாடி நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாலையிலே சொல்லுங்க. ஆனா நாம் அந்தரங்கத்துல எதையும் செய்யக்கூடாது. அந்தரங்கமா தான் நம்ம ஆண்டவருக்காக ஜெபிக்கணும், உதவி செய்யணும், எல்லாம் செய்யணும். வெளியரங்கமா செய்யக்கூடாது. ஆமென். கர்த்தர் நீதிக்கு தக்கதான பலனை தருகிறார், மிகுதியான பலனை தருகிறார், வெளியரங்கமான பலனை தருகிறார்.
நம்ம பிரயாசங்கள் ஒரு நாள் வீணா போவது இல்லை. ஒரு பச்சை தண்ணி கொடுத்தாலும் அதுக்கு நான் பலன் உண்டு. சின்ன வேலையோ பெரிய வேலையோ ஊழியமோ உலக பிரகாரமான வேலையோ என்ன காரியமா இருந்தாலும் சரி, அந்த பலனை கர்த்தர் தருகிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துல நாம் பலனை பெற்றுதான் ஆகணும். இந்த உலகத்துல பலனை பெறணும். இயேசு கிறிஸ்து வரும்போதும் நமக்கு பலனை கொண்டு வருவார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. கட்டாயமா இல்லை, व्यसனமா இல்லை. நம்ம கர்த்தருக்காக நம்ம எழும்பணும், ஆண்டவருக்காக செயல்படணும், ஆண்டவருக்காக பிரயாசப்படணும், முழு மனதோடு கூட பிரயாசப்படணும். கனத்துக்குரிய பாத்திரங்களாக நம்ம பிரயாசப்படும் போது அதுக்கு நம்ம பலனை கர்த்தர் தருகிறார். எத்தனை ஒப்பு கொடுக்குறீங்க? நாம் யாவரும் எழுந்து நின்று